இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த தேசத்தை நோக்கி புறப்படும் போது லோத்துவும் ஆபிரகாமோடு கூட புறப்படுகிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. பிரச்சனை ஆரம்பிக்கிறதை ஆபிரகாம் அறிந்ததும் என்ன செய்தார் தெரியுமா? புத்தியாய் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் என்ன? லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9வது வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். சத்துருவை சம்பாதிக்காதே. இங்கே பாருங்கள், வாக்குவாதம் அது முற்றும் போது அது பிரச்சனையாய் வெடிக்கிறது. அந்த பிரச்சனை நிமித்தம் எவ்வளவுதான் நெருக்கமாய் இருந்தாலும் அவர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். ஆபிரகாம் பார்க்கிறான், வாக்குவாதம் ஆரம்பித்து விட்டது. இனி இது இப்படியே தொடர்ந்தால் இது பிரச்சனையாய் வெடிக்கும். பிரச்சனையாய் வெடித்தால் சகோதரர்களாய் இருந்த 2 பேரும் சத்துருக்களாய் மாற வேண்டி வரும். அந்த நிலையை தவிர்க்கும்படி ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எந்த பக்கம் வேண்டுமானாலும் போலாம் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு முன்பாக வாசலை திறந்து கொடுப்பதை போல அவன் ஒதுங்கி கொள்ளுகிறான். இது இன்னும் சொல்ல வேண்டுமானால், பிரச்சனை வரும் என்று தெரிந்ததும் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், விலகி இருக்க பார்க்கிறார். ஒன்று விலக்கி வை அல்லது விலகி இரு. இப்படிப்பட்ட நிலை சத்துருக்களை சம்பாதிக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏசேக்கு சித்னாவிலே சத்துருக்கள் வந்து ஈசாக்கு வெட்டின துறவை மூடி போட்டதும் ஈசாக்கு விலகி இருந்தான். அவன் விலகி விலகி போகிறான். எதற்கு தெரியுமா? என கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நாம் சத்துருக்களை சம்பாதிக்க அல்ல தேவனால் அழைக்கப்பட்டது. மாறாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க. எனவே சத்துருக்களின் எண்ணிக்கையை நாம் நம்முடைய செயல்கள் நிமித்தம் உண்டு பண்ணாமல் ஒன்று விலக்கி வையுங்கள் அல்லது விலகி இருங்கள். அதுவும் எப்படி விலக்கி வைக்கிறான் தெரியுமா? சண்டை போட்டல விலக்கி வைத்தது, ஞானமாய் பேசி. ஆமை, நமக்குள்ள வாக்குவாதம் வர ஆரம்பித்து விட்டது. இனி இது பிரச்சனையாக நாம் இடம் கொடுக்க வேண்டாம், உனக்கு எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லி ஆபிரகாம் வழி விட்டு கொடுக்கிறான். அவன் ஒதுங்கி கொடுக்கிறான். லோத் என்ன செய்கிறான்? சோதோமை நோக்கி புறப்படுகிறான். கடைசி வரை இருவரும் சத்துருக்களாய் காணப்படவில்லை. அப்படி இருந்தால் லோத்துக்காக ஆபிரகாமுக்கு ஜெபிக்க முடியாது, உதவ முடியாது. இந்த காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் ஒன்று விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள். அதற்கு மிஞ்சி போகாதிருங்கள். காரணம், நாம் அழைக்கப்பட்டது வாக்குவாதம் பண்ணுவதற்கோ சண்டை போடுவதற்கோ சத்துருக்களை சம்பாதிக்கிறதற்கோ அல்ல, மாறாக வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக. அறிந்து செயல்படுங்கள். கர்த்தரிடத்துல கிருபை ஞானத்தை கேளுங்கள், கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்நாளிலே ஆண்டவரை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எழும்பலாம்பா. ஆனாலும் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மாம்ச சுபாவம் கிரியைகளின் நிமித்தமாய் நாங்கள் சத்துருக்களை சம்பாதிக்காதபடிக்கு எங்களை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.